எக்கோ, கதவு தட்டுற வேகத்தை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குதுக்கோ. ஏட்டி நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல கூட. ஆ, அதுதான் இருக்கதே மிகப்பெரிய பயம். ஏட்டி வா, யாருன்னு பார்ப்போம். பார்த்தாதான் நாங்கள் யார் நிற்காமன்னு தெரியும். சும்மா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருந்தா புலம்பிட்டே இருந்தா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? எக்கா, நான் வரலக்கா. உங்க பின்னாடி வேணா நின்னுக்கிடுறேன், நீங்க வேணா போங்கக்கா. யாரு? நாலுபடி இப்ப பேசியது நீங்களா? சேட்டி ஆமாம், வாயை மூடு. வெளியே நிற்கிறது யாருன்னு தெரியலல்ல, அதான் ஆம்பளை குரல பேசி பார்த்தேன். அப்போதான் வெளியே நிற்கிறவன் திருடனா இருந்தானா ஒரு பயம் வரும்ல, உள்ள ஆம்பளையால் இருக்கவன்னு. அதான் லைட்டு குரலை மாற்றிக்கிட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க்கா உங்க குரலை கேட்டு. செத்துறாதட்டி, உயிரோட அப்படியே நில்லு. அப்புறம் சாக்கடிக்குன்னு சொல்லி என்னையை இழுத்து போட்டு கொண்டுறாத. சரிக்கா, போங்க, வெளியே யார் நிக்கான்னு பாருங்க. யாரு வெளியே யார் நிக்கா? நம்ம 4 முடிக்கிட்டு 400 விதமான டேலண்ட் இருக்கும் போல. நம்ம தான் அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாமல் இப்படி சும்மா சுற்றிட்டு திரியிறோம். ச்சே, நம்மளை நினச்சா நமக்கே வெக்கமாக இருக்குது. மைனியோ ஏட்டி, என் நாத்தனார் குரல் மாதிரி தானே இருக்குது. ஆமாக்கா, யாரா இருக்குன்னு பயந்து போயிட்டு எனக்கே உயிர் அத்து போயிடுச்சு. மைனி அந்த வாரேன் டீ, இந்த வாரேன். மைனி எம்பிட்டு நேரம் வெளியே கதவை தட்டிட்டு நிற்கிறது, காது கேட்குதா இல்லையா உங்களுக்கு? சாரி டீ, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் பத்துக்கா, அதான் காதில் விழலை. மைனி போய் பேசுறீங்களோ? நீங்கள் தூங்குறதா இருந்தால் நெட்டவழிக்கு உள்ளே என்ன வேலை இருக்குது? அதுவா நானா? நான் அந்த தாலாட்டு பாடி அவில தூங்க வச்சேன். அம்மா, இந்த பாட்டை கேட்டா மைனி நீங்க தூங்குனீங்க? ஏன் என் பாட்டுக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்லை. உங்க பாட்டு சத்தத்தில் எங்க மைனி தூங்குனதே பெரிய விஷயம். கேட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு, தோணன்னு இருப்பிய. ஆமாக்கா, நீங்க பேசுவீங்க. இவ்வளோ நேரம் உங்க துணைக்கு யாரும் இல்லை, இனியும் உட்கார வச்சுக்கிட்டு மணிக்கணக்கு கதையை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்க நாத்தனார் வந்தோன்னா நைஸா என்ன வெளியே தள்ள பார்க்குறீன்னு. கேட்டு எதுக்கு இப்படி பேசுறா? 1000 தான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு, நான் ஒன்று வெளியே போய் சொல்லுவேனா? ஆமாம் நெட்டவழியக்கா, எங்கள் மைனி உங்களை வெளியே போய் சொல்ல மாட்டாவ, ஆனால் நான் சொல்லுவேன் வெளியே போங்க. நானும் எங்கள் மைனியும் சஸ்பென்ஸாக பேச வேண்டி இருக்குது. சஸ்பென்ஸா? அப்போ நான் அந்த இடத்த விட்டு நான் விட மாட்டேனே. என்னாச்சு, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? மைனி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். வீட்டில் வேலை செய்ய முடியலை நம்மளால், அதான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு சாம்பாரும் அவியல் கூட்டும் வச்சு தரியலா? சி, இதுதான் உங்கள் ஊரில் சஸ்பென்ஸ் ஆகும். சஸ்பென்ஸு, பொல்லாத சஸ்பென்ஸு. இந்த சஸ்பென்ஸை கேட்டு எங்கள் காது வெடிச்சிரும் போல. இதில் எங்களை வெளியே வேற போய் சொல்கிறீன்னு. ஏட்டி, எனக்கு இது சஸ்பென்ஸ் தான். எம்முட்டு நாள் அவியல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? வீட்டில் ஒருத்தர் சமைச்சும் தர மாட்டேக்காவே கேட்டா, சரி நம்ம சமைக்கலான்னு பார்த்தா நமக்கு சமைக்கவும் தெரியல, கொண்டாடவும் தெரியலை. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். எங்கள் மைனி நல்ல சமைப்பாவ, அதுவும் அவியல் டேஸ்ட்டாக வைப்பாவ. தாளிச்சு நல்லா தேங்காய் எண்ணெயில் தாளிப்பாவ தெரியுமா? எம்மியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அம்மியாக இருக்கும். சட்டி ஏதோ அம்மி இல்லை, எம்மி. ஷோ, பார்த்து நாக்கில் எச்சூரி அங்கே அப்படியே ஒழுகுது. எட்டி நெட்டை பாத்தியா என் சமையலோட பெருமைய? ஆமாக்கா, பார்த்தேன். நான் எப்பயாச்சும் கிண்ணத்தில் கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போவேன் பார்த்துக்கங்க. ஒன்று உப்பு அதிகமாக இருக்குது, இல்லைன்னா காரம் அதிகமாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேங்க்கா, அந்த குழம்பு ஊற்றி நான் ஒரு நாளும் முழுசாக வயிறு நிறைய சாப்பிட்டதே இல்லை. லூசு பிடிச்சிருச்சா? தனியாக நினைச்சிருச்சிட்டு இருக்கா? லூசா எனக்கா? எட்டி 2 பேரும் சும்மா இருங்க. அது எப்படி சும்மா விட முடியும்னு சொல்லுங்க? உங்கள் நாத்து என்னைய பார்த்து கிண்டல் பண்ணுது, சிரிக்குது. அது தெரியாமல் நான் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும்? அப்பெல்லாம் போக முடியாது. எட்டி, நான் உன்னைய வீட்டை விட்டு வெளியே போவே சொல்லலையே. சரிக்கா, ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு இப்போ அவிய எதுக்கு சிரிச்சாகணும் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் சொல்றேன் டீ, திரும்பி பாரு. என்ன? நீ டெய்லி குழம்பு எடுத்து எங்க மைனி உயிரை வாங்கியிருக்கா. எங்க மைனி ஒரே சங்கடப்பட்டு ஒரே புலம்பி தீர்த்துட்டாவ. என்கிட்ட வந்து ஐடியா கேட்டாவ, நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். ஐடியாவா? கொஞ்ச நேரம் சும்மா இரு நாத்தே. நீ சொல்லு, இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் சொல்றேனே, எங்க மைனி ரொம்ப புலம்பி தீர்த்துட்டாவல. நான் தான் சொன்னேன், கிண்ணத்துல எப்பெல்லாம் குழம்பு கேட்காவளோ
உங்களுக்கு மட்டும் உப்பு இல்லைன்னா காரம் என்னத்தையாவது அள்ளி போட்டு கொடுத்துருங்க மைனி. டேஸ்ட் நல்லா இருக்காது, இனி உங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்ததே நான் தான். நாலுமுடியக்கா, நீங்க இப்படி இருப்பீன்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கல. ஏட்டி அது ஒன்றும் இல்லட்டி. பேசாதியேக்கா, நான் உங்களை என்னமோ நினைச்சு வச்சிருந்தேன். நீங்க ஏன் இப்படி இருக்கியே? ஏட்டி நான் சொல்கிறதே கேளு. நீங்க பேசாதியேக்கா. நெட்டவெளி நெட்டவெளின்னு அன்பா கூப்பிட்டுட்டு என் நெட்டெல்லாம் முறிகிற அளவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க நாத்து. இனிமேல் என்னால் இங்கே வர முடியாதுக்கா. மைனியோ நீங்க எதுக்கு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கிய? போனா போவட்டும். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருமா. 1000 தான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு, அப்படிலாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்க முடியாதா? அதானே, எல்லாம் ஒரு வாய் வார்த்தை தான், நடிப்பு பேச்சு தான். நான் சொல்ல வர்றது கேளு நெட்டவள்ளி. நீங்கள் ஒன்றும் சொல்லாண்டாம். இனிமேல் இந்த பக்கம் உங்களை தேடி நான் வரமாட்டேன். வந்தேன்னு நினச்சிக்கங்களா, வாசலையே இனி நீங்கள் விரட்டி விட்டுருங்க. ஒரு தென்றல் புயலாகி வருதே. உங்கள் நாத்த அமைதியாக இருக்க சொல்லுங்க. அப்புறம் இங்கே நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பாக முடியாது, பார்த்துக்கங்க. கோவத்தை குறையாமட்டி. எதுக்கு என்கிட்ட உனக்கு இவ்வளோ கோபம்? நான் உன்னுடைய உயிர் தோழி. இவ்வளோ நாளாக நானும் இந்த உருட்டை நம்பி தானே கொஞ்சோண்டு கிண்ணத்தில் குழம்பு தாங்கன்னு நானும் வந்து குழம்ப வாங்கிட்டு போனேன். உயிர் தோழினா என்ன அர்த்தம்னு தெரியுமா நாலுமுடி? என்னது? தன்னுடைய தோழிக்கு ஒரு பிரச்சனைனா தன்னோட உயிரையே கொடுக்க ரெடியாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் உயிர் தோழி. இங்கே என்னன்னா, இத்துக்காண்டு கிண்ணத்தில் கொஞ்சமாக குழம்பு தர்றதுக்கு என்ன பிளான்லாம் போட்டிருக்கிய நீயும் ஒன்று ஆத்துவோம். நெட்ட கோவப்படாதட்டி. இங்க பாரு நாலுமுடி, இந்த நாளை உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்க. இனி இந்த வீட்டு பக்கம் நான் வந்தேன். சொல்லிட்டு போ நெட்ட. நீ வந்தானே என்ன பண்ணணும்? நீ பேசாத, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை. நான் கிளம்புறேன்.